விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் நாஞ்சில் சம்பத். சில நாட்களுக்கு முன்னதாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்த நிலையில் நாஞ்சில் சம்பத் தற்போது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன? நாஞ்சில் சம்பத் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கார். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சில நாட்களுக்கு முன்பு தாவேக்காவில் இணைந்த நிலையில தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த நாஞ்சில் சம்பத் தற்பொழுது தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கார். தொடர்ந்து திராவிட கட்சிகள்ல தீவிரமாக திராவிட கட்சியுடைய பற்றாளராக இருந்து ஒரு மேடை பேச்சாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் திமுகவுக்கு ஆதரவாக பொதுக்கூட்ட மேடைகள்லாம் பேசி வந்த நிலையில தற்பொழுது சில நாட்களாக அவர் தாவேக ஆதரவு நிலைப்பாடை எடுத்து சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசி வந்த நிலையில் தன்னை தாவேக்காவில் இணைத்துக் கொண்டிருக்கார். தொடர்ந்து தாவேக்காவில முன்னணி நிர்வாகிகளை இணைக்கக்கூடிய நிகழ்வோட ஒரு பகுதியாக தற்பொழுது நாஞ்சில் சம்பத்தும் தாவேக்காவில் விஜய் முன்னிலையில தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கார். தேவா, இதற்கு முன்னதாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் இப்ப திமுக சார்பாக இருந்த நாஞ்சில் சம்பத் இவர் தாவேக்கலா சேர்ந்திருப்பது அப்படின்றது விஜயுடைய அழைப்பின் பேர் இல்லையா, அல்லது இவராக விரும்பி போய் சேர்றாரா? ரெண்டு பிரதான கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை தாவேக்காவில் இணைத்துக் கொள்வதற்கான வியூகம் என்ன கோகுல்? சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில தாவேக்கா கட்சியை பலப்படுத்தும் பணியை தற்போது தீவிரப்படுத்திருக்காங்க. குறிப்பாக தாவேக்கா தலைமையில் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கா தன்னுடைய கட்சி தாவேக்காவையும் கட்சியை பலப்படுத்த வேண்டும், ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான வியூகத்தை வகுத்து தற்பொழுது முதற்கட்ட பணியாக அந்த அங்கிருந்து தாவேக்காவில் நிர்வாகிகளை இணைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையனை தொடர்ந்து செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சத்யபாமா உள்ளிட்ட தகவலுக்கு நன்றி கோகுல்.